ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கான 7 டேஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 7 டேஸ் பிளானில் தமிழோட இலக்கணம் டாபிக், இலக்கியம் டாபிக் என்ன படிக்க போகிறோம், மேக்ஸ் என்ன டாபிக் எடுத்தால் ஈஸியாக முடிக்கலாம், அண்ட் தென் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன டாபிக் 7 டேஸ்க்கு படிக்க போகிறோம், அதுக்கான வேர் டு ஸ்டடி என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குரூப் 4 பத்தின ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 7 டேஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு 7 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ போன வீக்குக்கான ஷெடியூல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷெடியூல் முடிச்சுட்டு இந்த ஷெடியூல் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா வீக் 2லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த வீக் 1 நம்ம ரிவிஷன் ஷெடியூல் அப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டேஸ்க்கான பிளானை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இலக்கியம் டாபிக் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பகுதி 6 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் வருது இல்லையா, அறநூல்கள். அறநூல்கள்ல பாத்தீங்கன்னா நாலடியார், நான்மடிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 15 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். ஸோ இந்த டாபிக் தான் எடுத்திருக்கோம். இந்த டாபிக்கை நான் 7 டேஸ்க்கு எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டே 1 பார்த்தீங்கன்னா நாலடியாரும் நான்மணிக்கடிகையும், டே 2 பழமொழி 400, டே 3 முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் பிளஸ் ஏலாதி, டே 4ல இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், டே 5ல பார்த்தீங்கன்னா ஔவையார், டே 6ல ரிமைனிங் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. 15 கணக்கு நூல்கள் பத்தின பிற செய்தி. ஸோ இது எல்லாமே டே 6. ஸோ டோட்டலா ரிவிஷன் முடிச்சுட்டு டே 7 டெஸ்ட் இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல பண்புடைமையில மொத்தமா 10 குறள் இருக்கும். ஸோ இதை ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கண டாபிக்ல 20வது டாபிக் இருக்கும் சிலபஸ்ல, எதுகை, மோனை, ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். ஸோ இந்த டாபிக் தான் இலக்கணம் 5 நாளைக்கு நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த நோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த நோட்ஸ்ல நான் எதுகை, மோனை, ஏபு படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம்கான வேர் டு ஸ்டடி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீக் 7 டேஸ் டாபிக்கோட இலக்கியம் டாபிக்கோட வேர் டு ஸ்டடி இதுதான். நாலடியார் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்ல 7th புக்ல இருக்கு, 7th டேர்ம் 2 புக்ல, 6th டேர்ம் 1 ஓல்டு புக்லயும் இருக்கு, நான்மணிக்கடிகை ஓல்டு புக்ல மட்டுமே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி 400 நியூ புக்ல ஓல்டு புக்கு. அதே மாதிரி எல்லா டாபிக்குமே நியூ புக் ஓல்டு புக் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்றது இருக்கு. 15 கீழ்கணக்கு நூல்கள் பத்தின பிற செய்திகள் இருக்கு இல்லையா, இதுல மற்ற பாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நூல் குறிப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. இது போக ஆசார கோவையில மட்டும்தான் நம்மளுக்கு புக்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ இதை தான் 7 டேஸ்க்கு நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். பிளான்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நான் எல்லா லிங்க்குமே ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது மேக்ஸ் டாபிக் பத்தி பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் மேக்ஸ் எல்லா வீடியோஸ்மே ER தங்கமுத்து அப்படின்ற அகாடமியோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சார் எல்லா வீடியோஸ்மே கிளியரா போடுவாரு. ஸோ போன வீக்ல பார்த்தோம் அப்படின்னா LCM அண்ட் HCF கவர் பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ LCM அண்ட் HCF ஃபுல்லாவே முடிச்சிட்டேன். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 டாபிக்ஸ் வருது. ஸோ அந்த நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு அந்த டைப் 1லேருந்து 11 டாபிக்ஸ் வரைக்கும் என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்பப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த டாபிக் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைப் 1ல என்னெல்லாம் இருக்கு, டைப் 2, டைப் 3 அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ்க்குலாம் ஃபார்முலா இருக்கு, என்னென்ன டைப்ஸ்க்குலாம் நோட்ஸ் இருக்கு, ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனியாக எழுதிட்டேன். இதே மாதிரி தான் இந்த வாரம் படிக்க போகிற மேக்ஸ் டாப்பிக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படி நீங்க இதுக்கு மேக்ஸுக்கு இது மாதிரி நான் நோட்ஸ் எடுத்ததில்லை, இனிமே தான் எடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் தான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமா டைம் அண்ட் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிளாஸஸ் இருக்கு. ஸோ 6 கிளாஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானும் விஜயநகர் அண்ட் பாம்பே டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் 7th டேர்ம் 1ல கவர் ஆகுது. ஸோ 7th புக்குன்றனால ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அதை ஒரு டே 1க்கும் அடுத்தது 11th கவர் ஆக டெல்லி சுல்தான் டாபிக் டே 2, டே 3ன்னு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ இதுலயே இந்த 2 நாள் அப்படியே படிச்சுட்டு போன வீக்ல படிச்ச IEC
குப்தாஸ் வந்து அப்படியே நான் ரிவிஷன் பண்ணிப்பேன். ஸோ அடுத்த விஜயநகர் அண்ட் பாமணி வந்து டே 3க்கும், ஸோ 11th புக்ல கவர் ஆகிற விஜயநகர் அண்ட் பாமணி வந்து டே 5 டே 6 ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமா இது வந்து சின்ன சின்னதா போட்டிருக்கனால இது கூடவே வந்து வீக் 1க்கான ஷெடியூலுமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்காம ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீக்கான ஷெடியூல் வந்து இப்படிதான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீக் 1 வீக் 2க்கான ஷெடியூல் எல்லாமே வந்து நான் டெலகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்து அது வேணும் அப்படின்னா அதுல வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் உங்க ப்ரிப்பரேஷனை யூஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. ஸோ இதே மாதிரி குரூப் 4 பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டி குரூப் 4 வந்து நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.